அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். நாங்கள் வந்து தனுஷ்கோடிக்கு போயிருந்தோம்ல, எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங் இல்லை மெயினாக காரை விட்டுட்டு ஒரு கடைக்கு வந்தோம். அங்கே பார்த்தோன்னா நல்லா சூப்பரான கடலில் கிடைக்கிற பொருள், இயற்கையான பொருளை வச்சு தான் எல்லாமே அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது சங்கு, நல்ல வகையான மாடலான அழகான சங்கு. இது வந்து ஒரு குடிசை தொழில் தான் அங்கே பண்ணுவாங்க போல் தெரியுது. ஒரு கடையில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. பாசியிலேருந்து, கண்ணாடியிலேருந்து, சாசர்லேருந்து எல்லாம் இந்த சிப்பி சங்கு சோழின்னு சொல்லுவாங்க அது அப்படிங்கிறதுல எல்லாம் நல்ல ரொம்ப அருமையாக அந்த இதை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க அந்த கடையில். சங்கு டிசைன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்ல கை வேலைப்பாடு. இதெல்லாம் ஒரு குடிசை தொழில் மாதிரி அங்கே பண்ணுறாங்க. கேட்டேன், இங்கே பண்ணுறத நாங்கள் ரெடி பண்ணுறதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சும்மா இது சங்கு கிடையாது, இதெல்லாம் இந்த சிலிக்கன் கண்ணாடி அந்த மாதிரி இதில் பண்ணது. இந்த பாருங்கள், இந்த பொம்மையை பாருங்களேன், இவ்வளோ அழகாக சிப்பியில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சங்கு சிப்பி அந்த மாதிரி சோழி அது மாதிரி டிசைன் பண்ணி பெயிண்டிங் பண்ணி அழகழகான பொம்மையெல்லாம் அழகாக ரெடி பண்ணி நல்லா சூப்பராக விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. இந்த பாருங்கள், இது டோர் கர்டன் பாருங்கள். இது வந்து நத்தை சிப்பி, முத்து சிப்பி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் அந்த சங்கு அந்த இதில் அப்படியே டோர் கர்டனில் வகையாக பெயிண்டிங் பண்ணி 150 ரூபாய்க்கு இதை வச்சுருந்தாங்க. 100 ரூபாய்க்கு கேட்டு பார்த்து தரமாட்டேன்ட்டாங்க, 150 ரூபா அப்படின்னாங்க. டோர் கர்டனுக்கு அருமையாக சூப்பராக இருக்குங்க. இதுவும் இந்த கடையில் பென் ஸ்டாண்டு, சங்குலேயே பென் ஸ்டாண்டு அருமையாக இது பண்ணியிருந்துங்க. இந்த டோர் கர்டனில் வந்து சங்கும் கொடுத்து நல்ல வேலைப்பாடு, அருமையான வேலைப்பாடு. நரம்பில் அப்படியே டோர் கர்டன் கலராக ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பாசி இது பெண்ணில் இருந்து பாருங்கள், பெண்ணு சோவியை பாருங்களேன், சோவிலேயே பாசி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க. கீ செயினு, குங்குமச்சிமிழ், அப்புறம் நம்ம அந்த இது மீன் தொட்டிக்கு போடுவோம் அந்த மாதிரி கடல் கல் அப்படி கலராக கல் எல்லாமே அந்த கடையில் இருந்துங்க. ரொம்ப டாப்பாக இருந்து. அதே போல் வந்து கண்ணாடி, நிலை கண்ணாடி 750 850 அந்த ரேட்டில் அந்த கண்ணாடி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாருமே வாங்கினாங்க. நாங்கள் கூட வந்தது, நான் மட்டும் வாங்கவே இல்லை, அது வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாருமே அவங்களுக்கு தேவையான எல்லாமே எங்கள் கூட வந்தவங்கள எல்லாமே வாங்கினாங்க. குங்குமச்சிமிழ், கண்ணாடி, படிகலிங்கம் இந்த மாதிரிலாம் வாங்கினாங்க. நல்ல சங்கு எல்லாம் நல்லா சூப்பராக அழகாக பார்த்து கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அவங்க அழகாக இருந்துச்சு அந்த கடையில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெயின்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா பூந்தொட்டி, அதில் நல்ல சிப்பி வச்சு அழகான வேலைப்பாடு. மயில் அழகாக தோகை விரிக்கிற மாதிரி மயிலில் அந்த சிப்பி சோழி அந்த இது சங்கு குட்டி சங்கு அதை வச்சு நல்ல அழகான வேலைப்பாட்டில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஆனால் இங்கெல்லாம் நைட்டு எப்படி தாங்க தங்குவாங்கன்னே தெரியல. வீடுகளே அதிகமாக இல்லை தனுஷ்கோடியில். ஒரு சர்ச் இருந்தில்ல, அந்த சர்ச் பக்கத்தில் அந்த கடை இருக்குங்க. நீங்களும் போனால் உங்களுக்கு தேவையான திங்ஸ் பொருள் எல்லாமே நீங்களும் வாங்குங்க. எல்லாமே சோவியில் தான் பண்ணியிருக்காங்க. கடலில் உள்ள பாசி, சோவி, அந்த சங்கில் பாசி ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கைவேலைப்பாடு நல்லா சங்கு வச்சு கேரட் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. கண்ணாடி தான் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணுங்க ப்ளீஸ். அன்பு சொந்தங்களே, அன்பு சகோதரர்களே, என்னோட சேனல் ஸ்ரீ ஈஷா விலாக்ஸ் பாருங்கள். சங்குலே எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்ல பேர் வச்சு சங்கு நல்லா நல்ல கை வேலைப்பாடுங்க, நல்ல திறமையான கை வேலைப்பாடு. பென் ஸ்டாண்டு மாதிரி நல்லா அருமையாக நல்லா இருக்குது.
பெரிய கடையாக இருந்துங்க. இந்த சர்ச் பக்கம் இந்த பழைய காலத்து சர்ச் இருக்குல்லங்க, இந்த தனுஷ்கோடியில் அழிஞ்சுல சூறாவளி இந்த கடல் சீற்றத்தில் அழிஞ்சு ஒரு கிராமமே நல்லா சர்ச் பக்கத்தில் தாங்க இந்த கடை இருக்குது. விதவிதமாக இருக்குது எல்லாமே. குட்டி குட்டி டாய்ஸு எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குது. புத்தர், பிள்ளையார், குட்டி பொம்மை, இது பசுமாடு கன்று, அந்த இது ஈசா பொம்மை, ஈசா அந்த இது சிலை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதே இந்த பொம்மை தாங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க. புத்தர் எல்லாமே இருக்குங்க. நல்லா அருமையாக அழகாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் 150 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினேன்னு சொன்னேன். உடனே நமக்கு நம்ம இது ஒன்று வாங்குமா, கிளிப்பு பார்ப்போம். கிளிப்பு பாருமா, நம்ம இது ஒன்று வாங்க. சங்கிலி பாசி நல்ல வேலைப்பாடோட சங்கிலி வேலை பாசி நல்ல கலர் கலராக இருக்குது. கேட்டு பக்கம் தர மாட்டேங்கிறாங்க. ஆமாம், சிப்பி சங்கு இது 200 ரூபா. நீங்கள் வாங்குறீங்களா? எல்லாமே சிப்பி சோவி இந்த மாதிரி தான் எல்லாமே அழகாக நல்லா கைவினைப் பொருட்களாக நல்லா அழகாக பண்ணியிருக்கு. ஜரமாட்டி கூட சிப்பியில் தான் இருக்குது எல்லாமே. குட்டி குட்டி சங்கு, குட்டி குட்டி சங்குலேயே நல்லா கைவினைப் பொருளாக நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. சங்கில் குங்குமம் வச்சுக்க, சங்கில் குங்குமம் வச்சுங்க நல்லா அழகாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குல்ல? ஆமாங்க, இல்லை குங்குமம் வைக்கலாங்க. நல்லா வித்தியாசமாக. ஆமாம், நல்லா நல்லா சோவி நல்லா அழகாக இருக்குது. கொண்டு வாங்கலன்னா நான்